சிஎஸ்கே என்ன பண்ணும் அந்த ஆக்ஷன் வந்துட்டா? ஏய் நான் ரவிச்சந்திரன் அஸ்வின் போயிட்டாப்ல 9.25 கோடி என்கிட்ட இருக்குது. இவரை விட்டுருவேன். அது யாராவது இந்தந்த பிளேயர் நம்ம ஏற்கனவே ரிட்டன்ஷன்ல பேசிப்போம். சிஎஸ்கே எந்தெந்த வீரர்கள்லாம் விடணும். கிட்டத்தட்ட ஒரு 23, 26, 29 கோடி கிட்ட இருக்குது சிஎஸ்கே கிட்ட. அடிச்சு தூள் கிளப்பி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. 27, 28 கோடி போடுறேன்டா. சஞ்சு சாம்சன் எனக்கு தாண்டா அப்படின்னு அடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க சிஎஸ்கேவை? வேற எந்த பிளேயர்ஸ் அவ்வளவு மெகா பிளேயர்ஸ் கீழே இறக்கி விட்டு சஞ்சு சாம்சன் போன்ற ஒருத்தரை வாங்குறதுக்கு அவ்வளவு பர்ஸ் வேல்யூட உள்ள வெயிட்டிங் உட்காந்துட்டு இருக்க போகுது. சிஎஸ்கே உட்காந்து சாம்சனை வாங்க முடிவு பண்ணிச்சுன்னா வாங்கிடும். ஸோ இந்த டீல் நடக்கலைன்னா, இந்த ட்ரேடிங் பிட்வீன் பிரான்சைசிஸ் செட் ஆகல, இவங்க 2 பிளேயர் தான் வேணும்னு கேட்கறாங்க, சிஎஸ்கே 1 பிளேயர் தான் நான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இது முட்டி மோதி 15ஆம் தேதி வரைக்கும் இழுதுட்டே போச்சுன்னா சஞ்சு சாம்சன் will come and join the auction. நான் அடிச்சு சொல்றேன் கேளுங்க. ஆக்ஷன் வந்துருவாப்ல, சிஎஸ்கே will go all out for சஞ்சு சாம்சன் and they will buy சஞ்சு சாம்சன். இதுதான் வந்து நடக்க போகுது. இதுல எது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ட்ரேடிங்கா இல்ல ஆக்ஷன்லயா, எப்படி சாம்சன் சிஎஸ்கே வராங்க. பட் there are 99% of bright chances for Samsung and CSK to join hands togetherன்றதா நம்மளால இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. 99% வாய்ப்புகள் இவர்கள் இருவரும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்மளால இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்ஷன் மூலமாவா இல்ல ட்ரேடிங்லேயேவா சாம்சங் எப்படி வர போறாரு, இல்ல அதுல ஒரு 1% பாசிபிலிட்டி ஆஃப் இவங்க சேர முடியாதுன்ற மாதிரி ஏதாவது நடக்குமா? வெயிட் பண்ணி பார்ப்போம்.